வணக்கம். This is Dr. Francis Xavier from the Academy of Face. இன்றைக்கு நாம் இந்தியன் நேஷனல் மூமெண்ட்ல மிக முக்கியமான ஒரு தலைப்பு, அதாவது குட் இந்தியா மூமெண்ட், வெள்ளையனே வெளியேறு இயக்கம், அதை பற்றி ஒரு முழுமையான அனைத்து தகவல்களையும் இந்த வகுப்பில் பார்ப்போம். இந்த குட் இந்தியா மூமெண்ட் காந்திஜி தொடங்கிய இயக்கங்களில் மிக முக்கியமானது குட் இந்தியா மூமெண்ட். இதில் எந்த டிமாண்டும் கிடையாது, ஒரே ஒரு டிமாண்டு தான், கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ். காந்திஜி அதனால தான் சொல்றாரு, ஐ எம் நாட் கோயிங் டு சாட்டிஸ்ஃபை வித் எனிதிங் ஷார்ட் ஆஃப் கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ், ஷார்ட் ஆஃப் கம்ப்ளீட் ஃப்ரீடம். ஐ எம் நாட் கோயிங் டு பி சாட்டிஸ்ஃபைட் வித் எனிதிங் ஷார்ட் ஆஃப் கம்ப்ளீட் ஃப்ரீடம். சுதந்திரம் மட்டும்தான் வேண்டும், அதுவும் கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த இயக்கமானது ஒரு ஸ்பான்டீனியஸ் இயக்கம் அப்படின்னு சொல்லலாம். இட் வாஸ் எ ஸ்பான்டீனியஸ் மூமெண்ட். இப்போ வாட் வாஸ் த இம்மீடியட் காஸ் ஆஃப் திஸ் மூமெண்ட்? இதோடைய முக்கியமான ஒரு காரணம், இம்மீடியட்டான ஒரு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் ஃபெயிலியர் ஆஃப் கிரிப்ஸ் மிஷன் ஆஃப் 1942. குட் இந்தியா மூமெண்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிரிப்ஸ் மிஷனை பற்றி முக்கியமான சில தகவல்களை பார்ப்போம். கிரிப்ஸ் மிஷன் 1942. இந்த கிரிப்ஸ் மிஷன் என்பது ஒரு 3 பேர் கொண்ட ஒரு குழு பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்தியாவிற்கு அனுப்பி வைக்கிறார்கள். 3 பேர் யார்? சார் ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ், பெத்திக் லாரன்ஸ், ஏவி அலெக்சாண்டர். இந்த 3 பேரை கொண்ட குழுவை பிரிட்டிஷ் அரசாங்கம் அனுப்புவதற்கான காரணம் என்ன, அதற்கான முக்கிய காரணம் என்ன அப்படி என்று வரலாற்றில் பார்த்தால் ஒரு 5 ரீசன்ஸ், ஒரு 4 ரீசன்ஸ் நாம சொல்லலாம். ரீசன்ஸ் பாருங்க, எழுதியிருக்கேன் பாருங்க. இந்தியா டு கோஆபரேட் இந்த செகண்ட் வேர்ல்டு வார். செகண்ட் வேர்ல்டு வார்ல இந்தியாவுடைய கோஆபரேஷன் நிச்சயமாக தேவை, பிரிட்டிஷுக்கு தேவை. ரெண்டாவது சவுத் ஈஸ்ட் ஏசியாவில் பிரிட்டிஷோடைய பிடி கொஞ்சம் கொஞ்சமாக, அது என்ன சொல்றது, அந்த கொஞ்சம் கொஞ்சமாக பிரிட்டிஷ் வலுவிழந்து கொண்டு இருக்கின்றனர். எங்கே? சவுத் ஈஸ்ட் ஏசியாவில். அப்புறம் பாத்தீங்கன்னா ஜப்பனீஸ் த்ரெட் டு இந்தியா, இன்வேட் இந்தியா. செகண்ட் வேர்ல்டு வார்ல ஜப்பான் பாத்தீங்கன்னா இந்தியாவை நோக்கி முன்னேறி வந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவை பிடிப்பதற்கான சில அறிகுறிகள் எல்லாம் தென்படுகின்றன. எனவே ஜப்பான் இந்தியாவை இன்வைட் பண்ணிடுவாங்களா அப்படின்ற ஒரு பயம். ஏற்கனவே சவுத் ஈஸ்ட் ஏசியா எல்லாம் கையில இருந்து போயிடுச்சு, பிரிட்டிஷ் கையில இருந்து. அதனால அது ஒரு பயம். முதல் என்னது, இந்தியாவை இந்தியாவுடைய சப்போர்ட் வேண்டும் செகண்ட் வேர்ல்டு வார்ல. ரெண்டாவது என்னது, ஜப்பானுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும், ஜப்பான் இந்தியாவை இன்வைட் பண்ணக்கூடாது. மூன்றாவது யுஎஸ்ஏ, யுஎஸ்எஸ்ஆர், சைனா போன்ற நாடுகள் பிரஷர் பண்றாங்க பிரிட்டனை, இந்தியாவிற்கு இந்தியாவை வார்ல இணைச்சுக்கோங்க, இந்தியாவுடைய சப்போர்ட்டை யூ ஷுட் கெட் த சப்போர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி ப்ரெஷரைஸ் பண்றாங்க. நாலாவது இந்தியாவில் இருக்க நேஷனலிஸ்ட் காந்திஜி போன்ற அனைவரும் எங்களுக்கு சுதந்திரம் வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒத்த காலில் நிற்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காணும் வண்ணம் ஒரு 3 பேர் கொண்ட கிரிப்ஸ் மிஷனை அனுப்பி வைக்கிறார்கள் பிரிட்டிஷ் அரசாங்கம். இதுதான் 4 காரணங்கள். இது மெயின் எக்ஸாம்ல எல்லாம் கேட்பாங்க. ப்ரப்போசல் பாருங்க, கிரிப்ஸ் ஓகே இந்தியாவுக்கு ஸ்டடி பண்ணிட்டு இந்தியாவுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. ப்ரப்போசல்ஸ் என்னன்னு பார்க்கலாம். பாருங்க, செட்டிங் அப் ஆஃப் இந்தியன் டொமினியன். இந்தியன் டொமினியன், பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்குள் நாம கொஞ்சம் ஒரு பிரிட்டிஷுக்கு கீழே நாம நம்மளுடைய பகுதிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கலாம். அதான் டொமினியன் ஸ்டேட்டஸ் அப்படின்றது. ஆனா இருந்தாலும் பிரிட்டிஷ் கைக்குள்ளதான். இந்தியா குட் ஃப்ரேம் தேர் ஓன் கான்ஸ்டிடியூஷன். இந்தியா சொந்தமா ஃப்ரேம் பண்ணிக்கலாம் கான்ஸ்டிடியூஷன். த தேர்ட் ஒன் இஸ் அன்வில்லிங் ப்ராவின்ஸ், அன்வில்லிங் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இந்தியாவோட சேர வேண்டியதில்லை, தனியாக ஒரு யூனியனை ஃபார்ம் பண்ணிக்கலாம். நான்காவது இந்தியாவுடைய டிஃபென்ஸ், ராணுவம் என்பது பிரிட்டிஷாருடைய கண்ட்ரோல்ல இருக்கும். ஐந்தாவது பவர் ஆஃப் த கவர்னர் ஜெனரல் ரிமைன் அன்ஆல்டர்ட். ஸோ த கவர்னர் ஜெனரல் வில் பி த ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட். அவர் தலைமை பொறுப்புல இருப்பாரு. நீங்க கீழே என்ன பண்ணாலும் சரி, அவர் தலைமை பொறுப்புல இருப்பாரு. நீங்க கான்ஸ்டிடியூஷன் ஃப்ரேம் பண்ணாலும் சரி, நீங்க ஆண்டாலும் சரி, அதற்கு மேல நாங்க தான் டாப் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ரீசன்ஸ் ஃபார் த ஃபெயிலியர். ஏன் கிரிப்ஸ் மிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு? ஸோ ஃபெயிலியர் ஆஃப் கிரிப்ஸ் மிஷன் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த
குட் இந்தியா மூவ்மெண்ட், அவுட் பிரேக் ஆஃப் குட் இந்தியா மூவ்மெண்ட் ஃபெயிலியர் ஆனதுக்கு காரணம் என்ன? காந்திஜி வந்து ஒரு மிகப்பெரிய விமர்சனத்தை வைக்கிறார் கிரிப்ஸ் மிஷனை பற்றி. அது என்னது? போஸ்ட் டேட்டட் செக் டிரான் ஆன் எ ஃபெயிலிங் பேங்க். போஸ்ட் டேட்டட் செக் டிரான் ஆன் எ ஃபெயிலிங் பேங்க் அப்படின்னு சொல்றாரு. அப்போ செப்பரேட் யூனியன் என்பது காங்கிரஸால் ஏற்றுக்கொள்ள முடியாது. விருப்பம் இல்லாதவங்க தனியா ஒரு யூனியன் ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்றதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ரெண்டாவது என்ன? ஒரு கான்கிரீட்டான பிளான் கிடையாது. There is no concrete plan for transfer of power to the Indians. இது வந்து சும்மா இந்தியா கிட்ட இருந்து கொடுக்கிற மாதிரி கொடுக்காம இருக்கிறது. இந்தியர்களுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் கிடைக்காதுன்றது காங்கிரஸ்க்கு வந்து தெரிஞ்ச விஷயமாச்சு. இந்த விஷயத்துல அவங்களுடைய மூவ்மெண்ட்ஸ் பார்த்தோம். அதே மாதிரி கவர்னர் ஜெனரல் வந்து ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் ஆகிருப்பாரு, அவர் கீழே தான் எல்லாம் அப்படின்றது ஏற்றுக்கொள்ள முடியாதது. அதனால தான் இந்த கிரிப்ஸ் மிஷன் ஃபெயில்டு. ஸோ இந்தியன்ஸுக்கு கடைசியாக இருந்த ஒரே நம்பிக்கை இந்த கிரிப்ஸ் மிஷன் வந்து என்ன சொல்லுவாங்கன்னு அவங்க சொன்னதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது நிச்சயமாக இது ஒரு ஃபெயிலியரான ஒரு ப்ரப்போசல், ஃபெயிலியரான பிளான். ஸோ த ஃபெயிலியர் ஆர் அன்சாட்டிஸ்ஃபைட் வித் த கிரிப்ஸ் மிஷன், த இந்தியன் நேஷனலிஸ்ட் எஸ்பெஷலி காந்திஜி லான்ச்டு த குவிட் இந்தியா மூவ்மெண்ட். ஸோ இந்த மூவ்மெண்டோட பேரை பாருங்க, குவிட் இந்தியா, கெட் அவுட் ஆஃப் இந்தியா. அவருடைய அர்த்தம் என்ன? கெட் அவுட் ஆஃப் இந்தியா, வெள்ளையனே வெளியேறு, எந்த ஒரு காம்ப்ரமைஸும் கிடையாது. வரலாற்றில் சிறப்பு மிக்க ஒரு இயக்கம் மகாத்மா காந்திஜியால் தொடங்கப்பட்ட இந்த குட் இந்தியா மூவ்மெண்ட். இப்போ குட் இந்தியா மூவ்மெண்ட் வந்து தொடங்குவதற்கு ஜூலை மாதம் 14ஆம் தேதி காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி கூடுகிறது. எங்க? வார்தால. அப்ப டிஸ்கஸ் பண்றாங்க, நிச்சயமாக ஒரு நாடு தழுவிய ஒரு போராட்டமானது தேவை இந்திய விடுதலைக்கு என்பதை காந்திஜி முன்வைக்கிறார். அதற்கு நெஹ்ரு, பட்டேல் போன்ற அனைவரும் வந்து all of them have supported him. அப்போ அதற்கு முன்பே காந்திஜி வந்து சொல்றாரு, ஒரே வார்த்தை சொல்றாரு, எதையினாலும் நான் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆக மாட்டேன். I will not be satisfied with nothing short of complete independence. ஒரே ஒரு வார்த்தை தான், கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ். we need complete independence. பிரிட்டிஷார் அப்போ வந்து ஆகஸ்ட் 8ஆம் தேதி 1948 இந்தியன் நேஷனல் காங்கிரஸுடைய செஷன் பாம்பேல நடக்குது. அதுல வந்து அபிஷியலா இந்த தீர்மானத்தை நிறைவேற்றுகிறார்கள், குட் இந்தியா ரெசல்யூஷன். ஸோ குட் இந்தியா ரெசல்யூஷனை நிறைவேற்றியவுடன் பிரிட்டிஷ் அரசாங்கம் ஏற்கனவே நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் என்று மிகப்பெரிய 2 இயக்கங்கள் அவர்களுடைய அனுபவத்தில் இருக்கின்றன. அவங்க மெமரியில இன்னும் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க? தடுப்பு நடவடிக்கையில் இறங்கிவிட்டார்கள். ஆகஸ்ட் 9 1942 விடியற் காலைக்குள் இந்தியாவில் இருக்கிற காந்திஜி முதற்கொண்டு அனைத்து லீடர்ஸ் எல்லாருமே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுட்டாங்க. கலவரம் வெடிப்பதற்கான ஒரு காரணமும் இப்படி மாறிவிட்டது. மக்கள் வந்து மறுநாள் என்ன செய்வது என்று தெரியாமல் காந்திஜி வந்து இந்த இயக்கத்தை பற்றி முன்பு சொன்னதை வைத்து மக்கள் தெருவில் இறங்கி போராடத் தொடங்கினார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா காந்திஜி வந்து குவாலியா டேங்க் மைதான் என்ற இடத்துல தான் இந்த வந்து குட் இந்தியா ரெசல்யூஷனை வந்து ப்ரொக்ளைம் பண்றாரு. குவாலியா டேங்க் மைதான். இன்னைக்கு அதை என்ன சொல்லுவாங்கன்னா ஆகஸ்ட் கிராந்தி மைதான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகஸ்ட் கிராந்தி மைதான். ஸோ அந்த ஸ்லோகன் என்ன? குட் இந்தியா மூவ்மெண்டுடைய ஸ்லோகன் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா டூ ஆர் டை என்பதுதான். டூ ஆர் டை என்பதுதான் அந்த ஒரு ஸ்லோகன். இந்த அருணா அசாஃப் அலி, கிராண்ட் ஓல்டு லேடி அப்படின்னு சொல்லுவாங்க. கிராண்ட் ஓல்டு மேன் என்பது யாரு? தாதாபாய் நெஹ்ருஜி. கிராண்ட் ஓல்டு லேடி என்பவங்க யாரு? அருணா அசாஃப் அலி. இவங்க தான் இந்த குவாலியா டேங்க்ல சுதந்திர கொடியை ஏற்றி நம்மளுடைய இந்த குட் இந்தியா மூவ்மெண்டை தொடங்கி வைக்கிறார். எக்ஸாமினேஷன்ல இது முக்கியமா வந்து கேட்பாங்க. தேசிய கொடியை குவாலியா டேங்க்ல ஏற்றினது யார்? நிறைய பேர் மகாத்மா காந்திஜின்னு எழுதி வைக்கிறாங்க. இல்ல, அருணா அசாஃப் அலி. இந்த குட் இந்தியா மூவ்மெண்ட் என்ற வார்த்தையை காயின் பண்ணது யாரு? யூபிஎஸ்சியில கேட்கக்கூடிய கேள்வி இது. குட் இந்தியா என்ற வார்த்தையை காயின் பண்ணது மகாத்மா காந்திஜி அல்ல. பாருங்க யார் காயின்? யூசுப் மெஹர் அலி என்பவர் தான். இந்த யூசுப் மெஹர் அலி என்பவர் ஒரு சோசியலிஸ்ட். அவர் ஒரு மும்பையுடைய பாம்பேவுடைய மேயராக இருந்தவர். அவர் ஒரு ட்ரேட் யூனியன் லீடர். அவர்தான் இந்த குட் இந்தியா என்ற வார்த்தையை ஒரு காயின் பண்றாரு. இந்த வார்த்தை இன்னைக்கு இந்தியாவில் வந்து ரொம்ப பிரபலமாயிடுச்சு.
ஒரு பிரிட்டிஷ்காரனை பார்த்து வெளியேறு, கெட் அவுட் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் குட் இந்தியா, இந்தியா விட்டு வெளியேறு. இந்த யூசுப் மெஹரலி என்பவர் ரொம்ப பிரபலமானவர். சைமன் கமிஷன் நடக்கும்போது 1927 எல்லாரும் அந்த நோட்டீஸ்கள்லையும் அந்த பேம்ப்ளெட்ஸ்லையும் பெரிய இதெல்லாம் எழுதிட்டு போய் போராட்டம் பண்ணாங்க. அதில் என்ன எழுதியிருந்தாங்க? சைமன் கோபேக். அந்த வார்த்தையை காயின் பண்ணது யாரு? யூசுப் மெஹரலி என்பவர் தான். இந்த குட் இந்தியா என்பதற்கு இந்த குட் இந்தியா இன்னொரு இதுவும் இருக்கு, பாரத் சோடோ அப்படின்னு சொல்லுவாங்க. குட் இந்தியா அல்லது பாரத் சோடோ. பாரத் சோடோ இயக்கம் என்பது குட் இந்தியா மூவ்மெண்ட் தான். ஆகஸ்ட் கிராந்தி என்பது இன்னொரு பெயர். இப்போ பாத்தீங்கன்னா இந்த குட் இந்தியா மூவ்மெண்ட் ஆகஸ்ட் கிராந்தி இயக்கம்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த இயக்கத்தில் என்ன ஒரு முக்கியமானதுன்னா, முஸ்லீம் லீக், கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, ஹிந்து மகாசபா இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணலை இந்த மூவ்மெண்ட்டுக்கு. ராஜகோபாலாச்சாரியார் மகாத்மா காந்திஜியோட உற்ற நண்பராக இருந்தார். அவர் ரிசைன் பண்ணிட்டார் காங்கிரஸ்ல இருந்து. அவர் கூட இதுக்கு சப்போர்ட் பண்ணல. எக்ஸாம்ல கேட்பாங்க இது. அப்புறம் மிக முக்கியமானது என்னன்னா, அடிக்கடி எக்ஸாம்ல கேட்பாங்க, உஷா மெஹ்தா என்பவர் என்ன செஞ்சிட்டாங்கன்னா ஒரு அண்டர் கிரவுண்ட் ரேடியோ ஸ்டேஷனை தொடங்கினாங்க. இந்த அண்டர் கிரவுண்ட் ரேடியோ ஸ்டேஷனை எங்க தொடங்கினாங்க? பாம்பேல தொடங்கினாங்க. இந்த ரேடியோவானது இந்த ரேடியோ மூலமாக ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்தார். இந்த ரேடியோ மெட்ராஸ்ல கூட இந்த ரேடியோ மெட்ராஸ் வரைக்கும் கேட்கும் அளவுக்கு இவர்களுடைய டெக்னாலஜி அன்னைக்கு அவங்க அப்படி பண்ணி வச்சிருந்தாங்க. இப்போ பாத்தீங்கன்னா நாம பார்க்கும்பொழுது இந்த குட் இந்தியா மூவ்மெண்ட்லேயே மிக முக்கியமானது என்ன ஒரு அம்சம் என்று கேட்டால், எல்லாரும் சொல்லுவாங்க பேரலல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பேரலல் கவர்மெண்ட். பேரலல் கவர்மெண்ட் என்றால் நேஷனல் கவர்மெண்ட், உங்க கவர்மெண்ட் எங்களுக்கு தேவையில்லை பிரிட்டிஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடங்கள்லையும் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணாங்க. அதுதான் பேரலல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. An important characteristic feature of the Quit India movement is the formation of parallel governments in various parts of India. எந்தெந்த இடத்துல? பாலியா, தும்லுக், சத்தாரா, முக்கியமா இந்த இடங்கள்ல எல்லாம் parallel government ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த பிளான் ஆஃப் ஆக்ஷன், அதே மாதிரி அண்டர் கிரவுண்ட் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்டர் கிரவுண்ட் ஆக்டிவிட்டீஸ், ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபட்டாங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். அவங்கெல்லாம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராம் மனோகர் லோகியா, ஜேபி நாராயண் அப்படின்னா ஜெயபிரகாஷ் நாராயண், அருணா அசாப் அலி, பிஜு பட்நாயக், சுச்சிதா கிருபாலனி, இவங்கெல்லாம் அண்டர் கிரவுண்ட் ஆக்டிவிட்டீஸ், ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபட்டார்கள். இப்போ நம்ம இந்த குட் இந்தியா மூவ்மெண்டை பற்றி பார்க்கும்பொழுது இதோடைய பிளான் ஆஃப் ஆக்ஷன் என்ன? காந்திஜி அரெஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாரு, அந்தந்த மக்களிடம் ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுத்துட்டு போனாரு. சோல்ஜர்ஸ், இந்தியன் சோல்ஜர்ஸ் ஹூ ஒர்க்ட் இன் த பிரிட்டிஷ் ஆர்மி, ஹி டோல்ட் தம், நீங்க இந்தியர்களை நோக்கி சுடாதீர்கள், அவர்களை துன்புறுத்தாதீர்கள், அவர்களுடைய போராட்டத்தில் நியாயம் உண்டு, அவன் உனக்காகவும் தான் போராடுகிறான் அப்படின்னு சொன்னாரு. ரெண்டாவது பெசன்ட்ஸ் கிட்ட சொன்னாரு, டோன்ட் பே த டாக்ஸ் டு த ஜமீன்தார்ஸ் ஹூ ஆர் ப்ரோ பிரிட்டிஷ், பிரிட்டிஷாருக்கு ஆதரவாக உள்ள ஜமீன்தார்களுக்கு வரி செலுத்தாதீர்கள், அவன் நியாயமானவனா, உனக்கு சப்போர்ட்டா இருக்கிறானா, நீ அவனுக்கு வரி செலுத்து அப்படின்னு சொல்லியிருக்கார். அந்த மாதிரி ஒவ்வொருவருக்கும் அவர்கள் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸை பார்த்து, அந்நியனுக்கு விசுவாசமாக இருக்காதே, நம்மவருக்கு விசுவாசமாக இரு என்று ஒவ்வொரு தரப்பு மக்களிடமும் ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை அவர் அரெஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே கொடுத்திருந்தார். ஸோ அவர் என்ன செய்யணும் என்பதை முன்கூட்டியே அறிந்திருந்தார். முன்கூட்டியே ஏன் சொல்லியிருந்தார்? ஏனென்றால் தான் அரெஸ்டாக போகிறதெல்லாம் முன்கூட்டியே அறியக்கூடிய லூயிஸ் ஃபிஷர் அவர்கள் சொல்லுவது போன்று he is a political genius. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த என்டையர் குட் இண்டியா மூவ்மெண்ட்டை மூன்றாக பிரிக்கலாம். ஹிஸ்டாரியன்ஸ் எல்லாம் 3 ஃபேஸாக பிரிப்பாங்க. நீங்கள் மெயின் எக்ஸாம் எழுதுறதுக்கு குரூப் 1 மெயின், யூபிஎஸ்சி எல்லாம் மிக உதவும். இதை ஒரு 3 ஃபேஸாக பிரிப்பாங்க, 3 கட்டங்களாக. அந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் என்னன்னு பாருங்க, நான் கிரீன்ல எழுதியிருக்கேன், ஸ்ட்ரைக்ஸ் அண்ட் டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ். எடுத்த உடனே மக்கள் தன்னுடைய லீடர்ஸ் எல்லாம் அரெஸ்ட் பண்ணாங்க, அவங்களுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு தெரியாம அந்த பதட்டத்தில் ஸ்ட்ரைக்ஸ்ல ஈடுபட்டாங்க. டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ், தெருவெங்கும் ஊர்வலம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பெசன்ட் ரெபலியன். இந்தியாவில் பல பகுதிகளில் மக்கள் பெசன்ட்ஸ் விவசாயிகள் போராட்டத்தில் இறங்கினார்கள்.
நோ டேக்ஸ் கேம்பெயின் போன்று. அப்புறம் வந்து கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸை வந்து டிஸ்ட்ரக்ஷன்ஸ் அடித்து உடைச்சாங்க. ரயில்வே ஸ்டேஷன்ஸ், போஸ்ட் ஆஃபீஸ், போலீஸ் ஸ்டேஷன் போன்றது எல்லாம். அடுத்தது மூன்றாவது கட்டம் என்பது என்ன? பேரலல் கவர்மெண்ட். மூன்றாவது கட்டத்துக்கு என்ன போயிட்டாங்க, ஒரு படி மேலே போய் ஒரு தனி கவர்மெண்டையே ஃபார்ம் பண்ணாங்க. இந்த குட் இந்தியா இயக்கம் என்பது கிட்டத்தட்ட 1944 வரைக்கும் அந்த 2 வருடங்கள் கண்டினியூ ஆயிடுச்சு. காந்திஜி வந்து மே 6ஆம் தேதி 1944ஆம் ஆண்டு ஜெயிலில் இருந்து ரிலீஸ் ஆகிறார். அது வரைக்கும் இந்தியா தேர் வேர் அன்ட்ரஸ்ட். இந்தியாவில் வந்து ஒரு அமைதியின்மை நிலவி வந்தது. ஸோ we can say that the Quit India movement, through the Quit India movement, we have sent a clear message to the British Parliament. That is, we need independence. That is not dominion status. That is the complete independence. முழு சுதந்திரத்தை தான் நாங்கள் கேட்கிறோம். இந்த பார்ஷியல் சுதந்திரம் எல்லாம் கிடையாது, டொமினியன் ஸ்டேட்டஸ் இல்லை என்பதை we will not, nothing we need short of complete independence. காந்திஜி சொன்னதை மறுபடியும் சொல்கிறேன், nothing can satisfy me short of complete independence, except complete independence. ஸோ இதிலிருந்து பிரிட்டிஷாருக்கு ஒரு விஷயம் நன்றாக புரிந்தது, we have to get out of India என்பது. இதோடு முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.